Hello folks, welcome back to Techie Tamil. நான் சுதர்ஷன். TAGG அப்படின்ற பிராண்ட்ல இருந்து இப்போ புதுசா TAGG Verve Max 2 அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 2000 ரூபீஸ்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. சோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். நம்ம சேனல்ல இதே மாதிரி கேட்ஜெட்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டே வந்து இருப்போம். சோ உங்களுக்கு டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first எப்போதும் போல அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பிராண்டிங் இருக்கு, பேக் சைடுல இதுல இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் MRP 5999 rupees அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இப்போ இது வந்து 1799க்கு தான் வந்து செல் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்ததுமே புக்லெட் வந்து இருக்கு, அதில் ஒரு யூசர் மேனுவல் வந்து இருக்கு, இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு FAQ கார்டு வந்து இருக்கு, அப்புறம் ரிவார்ட்ஸ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு சில புக்லெட்ஸ் வந்து இருக்கு. அடுத்ததா ஸ்மார்ட் வாட்சே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே நல்ல பிரீமியமா இருக்கு, பிகாஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல மெட்டல் பாடி அண்ட் ஃபைனலா பாக்ஸ்ல USB Type A to மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து இருக்கு எப்போதும் போல. ஸோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன், டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபைனான டிசைன்ல வாட்ச் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. வாட்சோட பாடி ஃபுல்லாவே வந்து மெட்டல் தான் யூஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட்ச் பார்க்கறதுக்கும் சரி, ஃபீல் பண்ணும்போதும் சரி, நல்ல ஒரு ஸ்டர்டியான ஃபீல் வந்து கொடுக்குது. ரொம்பவும் வெயிட் இருக்க மாதிரியும் இல்லை, வெயிட் இல்லாமல் டம்மியா இருக்க மாதிரியும் வந்து இல்லை, கரெக்டான வெயிட்ல வந்து இருக்கு. மொத்தமாவே 48 கிராம்ஸ் தான். வாட்ச் வந்து கையில வந்து வியர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து கொடுக்குது. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி பொறுத்தவரை சிலிகான் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, பட் நல்ல குவாலிட்டி சிலிகான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்வெட் அப்சார்ப்ஷன் எல்லாமே வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியுது. IP68 வாட்டர் ப்ரூஃபும் வந்து இருக்கு. ஸோ ஓவராலா வாட்ச் வந்து கையில வந்து வியர் பண்றப்போ ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது, லுக் வைஸும் சரி, கம்ஃபர்ட் வைஸும் சரி. இந்த வாட்ச்ல 1.83 இன்ச்சுக்கான ஒரு 2.5D கர்வ்டு IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. 240x286 அப்படின்ற பிக்சல் ரெசல்யூஷன்ல HD டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கிளாரிட்டி சூப்பரா இருக்கு. ஸோ குட்டி குட்டி ஃபாண்ட்ஸ் எல்லாமே போன்ல எப்படி வந்து ஷோ ஆகுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியோட வந்து ஷோ ஆகுது. ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் வந்து கவர் பண்ண முடியுது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. ஹியூஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால பெசல் சைஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்து இருக்கு. சைட்ஸ்லாம் அப் அண்ட் டவுன் சைட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி வந்து இருக்கு பெசல்ஸ் கம்பேரிட்டிவ்லி. டச் ரெஸ்பான்சிவ் பொறுத்தவரை நல்ல ரெஸ்பான்சிவா வந்து இருக்கு, லாக் எல்லாம் வந்து இல்ல. கலர் ரிப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பிக்சல் டென்சிட்டி 284 பிக்சல் பெர் இன்ச்ல வந்து இருக்கனால அக்யூரேட் கலர் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ எந்த வாட்ச் ஃபேஸ் வந்து செட் பண்ணாலுமே கிளாரிட்டி நல்லா இருக்கு. பெரிய டிஸ்பிளே கொடுத்து பிக்சல் பெர் இன்ச் வந்து அதிகமா இருக்கனால டிஸ்பிளே தரமா வந்து இருக்கு. பிரைட்னஸ் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பிரைட்னஸ் 500 nits வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க சன்லைட்டுக்கு கீழ யூஸ் பண்ணும்போது கூட நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து கொடுக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா பெஸ்ட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டுக்கு, குறைய வந்து சொல்ல முடியாது. சோ ஓவராலா டிசைன், டிஸ்பிளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ரொம்பவே ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். வாட்ச் ஃபேஸ் பொறுத்தவரை இன்பில்ட்டா 8 வாட்ச் ஃபேஸோட வந்து வருது. அண்ட் ஆல்சோ நீங்க இதோட மொபைல் அப்ளிகேஷன் TAGG ஸ்போர்ட்ஸ் ஆப் கூட வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 200+ கிளவுட் வாட்ச் ஃபேஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ அந்த கிளவுட் டிசைன்ஸ்ல எடிட் பண்ணி உங்களோட கேலரியில இருக்க போட்டோஸ் வச்சு வந்து செட் பண்ணிக்கலாம் வாட்ச் ஃபேஸை. அதோட கிளாரிட்டியும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கு. கஸ்டம் இமேஜஸ் வச்சாலுமே பிக்சல் உடையாம நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் டிஃபரெண்டான UI வந்து கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே புதுசா இருக்கு. பாக்குறதுக்கும் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப கிளீனாவும் நல்ல மாடர்னாவும் வந்து இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், ஹெல்த் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ்லாம் டீடைலிங் நிறைய வந்து பண்ணிருக்காங்க. ஆல்சோ நேவிகேஷனை பொறுத்தவரை அக்சஸ் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கு. அண்ட் ஆல்சோ மெனு ஸ்டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8 ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நான் நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வந்து யூஸ் பண்ணிருக்கேன், பட் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 மெனு ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. நிறைய பிரீமியம் ஸ்மார்ட் வாட்ச்ல கூட 8 மெனு ஸ்டைல்ஸ்லாம் நான் வந்து பார்த்தது இல்ல. பட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ண இந்த வாட்ச்ல 8 மெனு ஸ்டைல்ஸ் இருக்குது, ரொம்பவே சர்ப்ரைசிங்கா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த UI நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும், நிறைய காம்போனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸ்வைப் ரைட் பண்ணா என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து காமிக்கணும் அப்படின்றத நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அந்த விட்ஜெட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வைப் ரைட் பண்ணும்போது அது வந்து காமிக்கும். இதுவும் நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க, ரொம்பவே பிரீமியம் செக்மெண்ட் ஸ்மார்ட் வாட்ச்ல மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. பட் பட்ஜெட் செக்மெண்ட்ல இதையும் வந்து ஆட் பண்ணிருக்கு, ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் இந்த வாட்ச்ல இன்பில்ட்டா 4 கேம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பேட்டில் ஷிப் அண்ட் ஃபிளாப்பின்னு 2 கேம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. போன் சுவிட்ச் ஆஃப் ஆகும்போது, போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து இந்த கேம் வந்து விளையாடலாம், ரொம்பவே நல்லா வந்து டைம் பாஸ் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க இன்பில்ட்டா. உங்களுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஆட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹெல்த் சென்சார்ஸ் பொறுத்தவரை ஹார்ட் ரேட், பிளட் பிரஷர், SpO2 இதெல்லாமே வந்து நீங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இதோட அக்யூரேசின்னு பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ண வர நார்மலா நான் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல வச்சு வந்து டெஸ்ட் பண்ணுவேன், பேசிக் அக்யூரேசி வந்து செக் பண்றதுக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸை ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாட்ச் வந்து கரெக்டா கையில கட்டிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ரிமைண்டர் வந்து தருது. கையில கட்டி டெஸ்ட் பண்றப்போ 98% அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஆல்சோ ரியல் டைம் கவுண்ட் வந்து ஷோ பண்ணுது. சோ அக்யூரேசி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதோட கம்பேட்டபிலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுல 7.0+ above வெர்ஷன்
அண்ட் ஐபோன்ல 9.0 பிளஸ் அபவ் வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். கம்பேட்டபிள் மொபைல் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோர் ஆர் பிளே ஸ்டோர்ல TAGG ஸ்போர்ட்ஸ் ஆப்னு வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா iOS அண்ட் Android ரெண்டுக்குமே வந்து இருக்கு. அங்க வாட்ச் ஃபேஸ் மாத்துறது, டீடைலான ஹெல்த் அனாலிசிஸ் செக் பண்ணிக்கிறது, அப்ளிகேஷன் பேஸ்டு GPS ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் பண்றது, நோட்டிஃபிகேஷன் கஸ்டமைசேஷன், ஃபர்ம்வேர் அப்டேட் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல 240 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து 1 hour வந்து எடுத்துக்குது. 5 வோல்ட் சார்ஜர் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து யூஸ் பண்ண கூடாது. பேட்டரி பேக்கப் பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டீசென்ட்டான பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. 240 mAh கொடுத்திருந்தாலுமே நல்லா வந்து ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் இல்லாதனால நல்ல ஹெவி யூசரா இருந்தாலுமே சாலிடா 5 to 6 days கிட்ட உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நிக்குது. லைட்டா வந்து யூஸ் பண்ணீங்கன்னா 1 week ஷூரா வந்து சார்ஜ் வந்து நிக்கும். மத்தபடி ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா கால் நோட்டிஃபிகேஷன் வரும், பட் அட்டெண்ட் பண்ணி வந்து பேச முடியாது. ஆனா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். வெதர் டேட்டா வந்து காமிக்கும். செகண்டரி ரிமைண்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். யூசுவலா தர மியூசிக் கண்ட்ரோல், கேமரா கண்ட்ரோல், ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன், டிஎன்டி மோட், வெதர் ஃபார்காஸ்ட் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. இதோட ப்ரோஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூபீஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அக்யூரசின்னு பாத்தீங்க அப்படின்னா 2000க்கு உள்ள இருக்க நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்ல அக்யூரசி சுத்தமாவே நல்லா இருக்காது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 98% கான அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. 2000 ரூபீஸ்க்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு டிசைனோட வந்து கொடுத்திருக்காங்க. கான்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா இதில் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகுது. 2000 ரூபீஸ்க்கு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் இதுல குறைன்னு சொல்லணும் அப்படின்னா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரோட வேற எந்த விதத்திலுமே இதை வந்து குறை சொல்ல முடியாது இந்த பட்ஜெட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது. இதோட அக்யூரேட் பிரைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா 1799 ரூபீஸ்க்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் TAGG வெப்சைட்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபீஸ் அதிகமா வச்சு வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதோட லிங்க் எல்லாமே கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க கரண்ட் பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்றத. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகான் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறும் சுதர்ஷன் ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.